நான் எப்பயும் போல இன்னைக்கும் சுபாவை கூட்டிட்டு ஆட்டோ ஓட்ட போனேங்க. சவாரியா ஒரு அம்மா ஹைகோர்ட் போகணும்னு சொல்லி சவாரி வந்தாங்க. அந்த அம்மா பாக்குறதுக்கு ஆக்டிவிட்டி எல்லாம் யதார்த்தமா இருந்தாங்க. நானும் அவங்க கிட்ட ஒரு யதார்த்தமா ஒரு குழந்தைத்தனமா நடந்துகிட்டேன். போய்கிட்டே இருக்கேன் சத்தியமா சொல்றேன். நீங்க ஹைகோர்ட்னு சொல்லி வந்தீங்க. நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ட்ரிபிள் கேனை தாண்டி வந்தாச்சு. ஒருவேளை ரூட் தப்பா போறீங்களா உங்களுக்கு தெரியலையா உண்மையிலேயே? அந்த அம்மா ஏதோ ஒரு பூக்கடையில வேலை பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவங்களுக்கு இடமே தெரியல. இருந்தாலும் அவங்க அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி இறக்கி விட்டாச்சுங்க. எவ்வளவு தரேன் சொன்னீங்க? 80 ரூபாய். காசு இருக்கா உள்ளக்க? அவங்கள பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி இருந்தாங்க வச்சுக்கோங்க. இங்க வாங்க வச்சுக்கோங்க. நல்லபடியாக வியாபாரம் பண்ணுங்க. நல்லா ஆக்டிவா இருங்க. ரூட்டை மாத்தி சொல்லாதீங்க, திட்ட போறாங்க. அவங்க கொடுத்த அந்த 90 ரூபாயுமே அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்தாச்சுங்க. என்னன்னு தெரியல, ஆனா என் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அறியாமலேயே நான் சிரிச்சிட்டு இருந்தேங்க. ஏன் இந்த வீடியோ பாக்குற நீங்க கூட சிரிக்க தான் செய்றீங்க. நம்ம லைஃப்ல எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா யதார்த்தங்கள் சுவாரஸ்யமானதாவே இருக்குங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கையில நல்லதே செய்வோம், நம்மளால முடிஞ்சதே செய்வோம்.